நான் என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக். நான் வந்து ஃபோக்கஸ் எடுமேட்டிக்ஸ் அப்படிங்கிற கம்பெனியில் ஒரு 3 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேங்க. சடனாக டோட்டலாக வந்து ஒரு 3100 பேர் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுறோம். சடனாக 25ஆம் தேதி நைட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மெயில் போட்டு நீங்கள் கம்பெனி வந்து நாங்கள் ஷட் டவுன் பண்ண போகிறோம். ஆனால் சேலரி நான் எங்களுக்கு நான் 1 மாதம் சேலரி கொடுக்கணும், அதை பற்றி அவங்க எதுவுமே பேசல. மெயில் போட்டாங்க. நாங்கள் சடனாக எடுத்து என்ன பண்ணோம்னா திங்கக்கிழமை அன்றைக்கி நாங்கள் வந்தமைத்து எல்லோரும் ஒன்று கூடி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய பேர் இருக்கிறாங்க. இங்கே லோக்கலில் இருக்கிற ஒரு 500 பேர் கூடணும். கலெக்டர் ஆஃபீஸ் போனோம், அங்கே போய் மனு கொடுத்தோம். அப்புறம் கமிஷனர் ஆஃபீஸ் போனோம். அதை தாண்டி நாங்கள் லேபர் ஆஃபீஸ் போனோம். ஸோ லேபர் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடச்சிது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் கூட்டத்தெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ பேர் வந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன கோரிக்கை வைங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம், நாங்கள் முயற்சி பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணித்தரோன்னு சொன்னாங்க. அப்புறம் உடனே நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி எங்களுக்கான சம்பளம் வரணும், அப்புறம் எங்களுக்கு 3 மாதத்துக்கான காம்பன்சேஷன் வரணும், அப்புறம் எங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் உள்ள இருக்குது அது வரணும், அது போக செக் கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க லேப்டாப் எங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்தாங்க, அதை திருப்பி நாங்கள் கொடுத்துட்டோம். ஆனால் நாங்கள் 60,000 கையெழுத்து போட்டு கொடுத்த செக்கு வந்து இன்னும் உங்களுக்கு வரல அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சோம். அவங்க உடனே நேற்று எங்களோட மேலே வந்து பார்த்திங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர் அபினவ் இருக்கார். ஸோ அவங்கக்கிட்ட வந்து கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க. அவரை கான்டாக்ட் பண்ணோன்னா அவரு கூட கம்யூனிகேஷன் இருக்க ஒரே ஆள் வந்து பார்த்திங்கன்னா நிரஞ்சன். ஸோ அவர் நேற்று சென்னையில் இருந்தார். நேற்று ஒரு நாள் வர முடியல. இன்றைக்கி அவர் வந்திருந்தார். இன்றைக்கி வந்து அவருக்கு கான்வர்சேஷன் நடத்திருக்கார் அபினவ் கூட. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 31 வந்து பார்த்தீங்கன்னா சேலரி வந்து இந்த மந்த்துக்கு கொடுக்குறோம், ஸோ வெயிட் பண்ணுங்கள், ஷியோராக 31 நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி லேபர் ஆஃபீஸில் வச்சு அசிஸ்டன்ட் கமிஷனர் முன்னாடி இந்த வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் என்ன இப்போ பிளான் பண்ணியிருக்கோம்னா, 2 நாள் வெயிட் பண்ணிவிட்டு அடுத்து வெள்ளிக்கிழமை 31ஆம் தேதி அதே லேபர் ஆஃபீஸ்க்கு நாங்கள் எல்லோரும் போய் காம்பன்சேஷன், ஸோ அது எங்களுக்கு தேவைப்படுது, காம்பன்சேஷன் வேணும், கிராஜுவிட்டிங்கிறது 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணால் அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் தரணும். ஸோ அதுக்காக நாங்கள் போய் நிற்கலான்ட்டு இருக்கிறோம். இது வந்து மெயின் ரீசன் வந்து யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் தான் அது நடக்க ஆரம்பிச்சது. ஃபஸ்ட்டு வச்சது பெரிய ஒரு கம்பெனி தூக்கணும்னா எங்களுக்கு தான், எங்களோட கம்பெனி தான் தூக்கியிருக்காங்க. இதை தாண்டி நிறைய கம்பெனிகள் இஷ்யூ போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டோம். அதை பற்றி சரியான நியூஸ் எங்களுக்கு தெரியல. பட் எங்களோட இது வந்து அங்கே ட்ரம்ப் வந்து இந்தியாவில் இருக்க சிட்டிசன்ஸை நிறைய பேர்த்த வந்து வெளியே, அதாவது இந்தியா கம்பெனிஸ் நம்ம அங்கேருந்து இறங்குற இந்தியா கம்பெனிஸை வெளியே கொண்டு போகணும் அப்படிங்கிறனால இந்த பண்ணலாம் நான் கேள்விப்பட்டுருக்கோம். எங்களுக்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னா, ஜேசன் இருக்கார். ஸோ ஜேசன் வந்து பார்த்தீங்கன்னா அபினவ் கிட்ட கம்யூனிகேஷன் நடத்திட்டு இருக்காரு. ஸோ ஜேசன் கிட்ட இன்னைக்கு காலையில் பேசுனதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், அபினவ் கிட்ட நான் பேசுகிறேன், உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அதை நான் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னையே வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, பட் நான் அபினவ் கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லி ஜேசன் சொல்லியிருக்காரு. ஸோ நாளைக்கு இன்னொரு 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், அபினவ் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இன்றைக்கி ராத்திரி நம்ம அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் ஆஃபீஸில் இருந்து அபினவ் கிட்ட கான்டாக்ட் பண்ணி பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு தீர்மான முடிவு வரும் அப்படின்னு நாங்கள் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நியூஸ் சேனல்ஸில் பார்த்தேன், எனக்கு கம்பெனி நேம்ஸ் ஞாபகம் இல்லை, பட் வந்து நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, அது தெரியுது. ஸோ இனி எங்களுக்கு வந்து இது முதல்ல நடந்திருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம் நடந்தது இப்போ தான். ஸோ இது வந்து உடனே வந்து எங்களுக்கு தீர்வு கொண்டு வரக்கான முயற்சி நாங்கள் செஞ்சுட்ருக்கிறோம். அத்தனை பேரும் கூட ஸ்ட்ரென்த்தாக யூனிட்டியாக நின்று லீகலாக போகலான்னு பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது வரைக்கும் சரியாக தான் போயிருக்கு. 1 மந்த் சேலரியே கிடைக்காதுன்னு இருந்த சமயத்தில் இன்றைக்கி எங்களுக்கு 1 மந்த் சேலரி கிடைக்கும் 31ஆம் தேதி அப்படிங்கிற நியூஸ் வாக்குறுதி நிரஞ்சன் சார் கொடுத்துருக்காரு. பிகாஸ் நிரஞ்சன் சார் அங்கே கம்யூனிகேட் பண்ணியிருக்காரு ஜேசன் கிட்டையும் அபினவ் கிட்டையும். ஸோ அதுபடி எங்களுக்கு வரும்னு நாங்கள் நம்பிட்டு இருக்கோம். அது என்னன்னு எங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் தெரியும்.